ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகனின் அருள் பார்வை இப்போது உன் மீது பட்டுவிட்டதல்லவா? இனி உன் வாழ்க்கையில எல்லாமே அதிர்ஷ்டம்தான். என்னை தொட்ட உன் கரங்களில் உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக ஓடி வந்துவிட்டேன் என் செல்வமே. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ தோல்வி அடைஞ்சு அதற்கு பிறகுதானே வெற்றியை பெற்றுள்ளாய். எல்லா தோல்வியும் வெற்றிக்கான ஆரம்ப புள்ளிதான் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மெழுகு உருகி உருகி கரையும் போதுதானே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி வெளிச்சம் வருகிறது. அதே போல உன்னுடைய மனம் உருகி உருகி நீ பிரார்த்தனை செய்வதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயம் பிரகாசம் நிறைந்ததாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் உனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் முறியடிச்சு உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கான தைரியத்தையும் சக்தியையும் நான் கொடுக்கிறேன். சோதனைகளை பார்த்து தளர்ந்து போகாதே என் செல்வமே. வேர்கள் என்கிற ஒன்றுதானே வளரும் செடிக்கு ஆதாரம். அதேபோல உன் தன்னம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் கொடுப்பேன். இன்னைக்கு நீ என்னை பார்த்து வணங்கும் போது என் கண்களிலேயே ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது தெரியுமா? இத்தனை நாட்களாக நீரிடம் என்ன வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு தருவதற்காக நான் வந்துட்டேன். நீயும் தொடர்ந்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை பிரதிபலன் எப்போது கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருப்பதால் தான் உனக்கான அத்தனையும் முடித்து கொடுக்க நான் களம் இறங்கிவிட்டேன். நீ இப்போது அதிர்ஷ்டம் பெற்ற ஆளாக மாறப்போற. நீ எதிர்பார்த்த விஷயத்திலையும் ஆசைப்பட்டு காத்திருக்கும் விஷயத்திலையும் உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன். நீ வளர்த்து விட்ட மரமானது இப்போது உனக்கு நிழல் தர மறுக்கிறதேன்னு வருந்துகிறாயா? என்ன பண்றது? கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு தான் வளர்க்கும் பிள்ளைகளாவது தனக்கு நல்லது செய்வாங்களா? அன்போடும் ஆறுதலோடும் அரவணைப்போடும் இருப்பாங்களான்னு பார்த்தா, நீ யாரு, நீ எனக்கு என்ன செஞ்ச, ஏன் பெத்தன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் வளர்த்து விட்ட மரமே நிழல் தர மறுக்கக்கூடிய அளவுக்கு தானே இப்பொழுது உள்ள குடும்பமும் தலைமுறையும் மாறிவிட்டது. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறுதான். எல்லா இடத்துலையும் இது என்னைக்காவது ஒரு நாள் மனிதர்கள் உணரும்படி சூழ்நிலைகளை மாற்றுகிறது. எப்போதுமே உனக்குன்னு கொஞ்சம் சேமிப்பை வச்சுக்கோ. என் அன்பு குழந்தையே, நீ கவலைப்படாத. நீ இன்று வருத்தப்படும்படியான சூழ்நிலையை அவர்கள் வாழ்விலும் ஒரு நாள் நான் வரவழைப்பேன். அப்போது அவர்கள் தன் தவறை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வந்து அழகாய் பார்த்து கொள்வார்கள் என் செல்வமே. வாழ்க்கையில் மனுஷன் வசதியாக வாழணும்னு நினைக்கிறானே தவிர யாருடைய வயிற்றுச்சலையும் கொட்டிக்காமல் வாழணும்னு நினைக்கிறது கிடையாது. அதனால்தானே ஒவ்வொருவருடைய செயலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக அமைத்து கொள்ளும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணை நிற்பேன். உன் கவலைகளை நினச்சி நினச்சி கண்ணீர் சிந்துறதை நிறுத்திட்டு உன் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பி. உன்னால் எல்லாம் முடியும். உன்னுடைய லட்சியத்தில் நீ வெற்றி பெறுவதற்கு உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன். எல்லாமே இனி நன்மைக்கே நினைக்க ஆரம்பிப்பாயா? உன்னுடைய தைரியம்தானே உன்னுடைய பலம். தைரியம் என்பது பயத்தை விட ஒரு படி மேலே இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே என் செல்வமே. இவ்வுலகில் மகிழ்ச்சியாய் வாழ பிறந்த ஆளல்லவா நீ. நீ செய்கிறது சரின்னு எப்போவோ மனசில் நினைக்கிறியோ அப்போது அதை தைரியமாக துணிவோடு முழு இதயத்தோடு செய்ய ஆரம்பி. எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சுட்ட, ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சுட்ட, சரியாக முடிச்சுட்டன்றதுக்காக தான் என்கிற திமிரும் ஆணவமும் அகங்காரமும் உனக்கு வேண்டாம் என் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்தில் யார் ஜெயிச்சாலும் அவனை ஜெயிக்கிறதுக்குன்னு இன்னொருத்தன் பிறந்திருக்கான்றது மட்டும் ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களில் தலைகணத்தால் தலை நிமிந்தவனை விட தலைகணத்தால் உருக்குலைந்த மனிதர்கள் தான் அதிகம். பொறுமையோடும் நம்பிக்கையோடையும் இரு. உன்னை விட்டு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்க்கை வளமாக மாறும் என் செல்வமே. சிதறிய கவனம் சீராகுவதும் சின்னாபின்னம் ஆகுவதும் அதை சிந்திப்பவன் கைகளில் தானே இருக்கு. நீ சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்து. யார் உன்னை நிராகரித்தாலும் அதை பெருசாக யோசிக்காம அதிலிருந்து எப்படி முன்னேறதுன்னு யோசிச்சு உன் வெற்றி பாதையை அங்கிருந்தே தொடங்கிவிடு. ஒருத்தன் சரியானவன் இல்லை, ஒருத்தன் தரமற்றவன் என்பதை அவனிடம் பழகி பார்த்து புரிஞ்சுக்க வேணாம். அவன்கிட்ட பேசும்போதே அவனுடைய செயலை வச்சே நீ கண்டுகொள்ளலாம் என் செல்வமே. எப்போதும் எல்லாரையும் பற்றி சிந்தனை செய். சந்தேகப்படி கேள்வி கேள். ஒருத்தர் சொல்லும்போது அது நன்மைக்கா தீமைக்கான்னு கண்டறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் அறிவை பயன்படுத்து என் செல்வமே.
கலகமும் பிரச்சனையும் உண்டு செய்வர்கள் ஒரு நாள் அதன் மூலமாகவே அழிந்து போவோம் என்பதை தெரியாமல் தானே அடுத்தவன் மீது பொறாமைப்பட்டும் அடுத்தவருக்கு கெட்டது நினைத்தும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்றைய நாளை பயன்படுத்த தெரியாதவன் தான் நாளைய நாளை பற்றி குறை சொல்லுவான். நீ இன்னைக்கு நாளை சந்தோஷமாக அனுபவிச்சு வாழு. நாளைய நாள் என்பது நீ எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக நிம்மதியானதாக இருக்கும். மனுஷன் இந்த உலகத்தில் கஷ்டமில்லாமல் வறுமையோடு வாழ்வதென்பது அவமானம் கிடையாது என் செல்வமே. அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கலாம், அடுத்தவனை ஏமாற்றி காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிறான் பாருங்க, அவன்தான் அவமான பிறவி. நீ கவலைப்படாத. உன்னை ஏமாத்திட்டோன்னு யாராவது சந்தோஷமாக வாழ நினச்சா அவங்கள நான் விட்டு வைக்க மாட்டேன். நீ ஏமாந்ததை விட மிக அதிகமாக ஏமாந்து துக்கப்படும்படி அவர்கள் நிலையை நான் மாற்றி அமைப்பேன். உன் மீது இறக்கப்படுபவர்கள் ஏமாந்து போயிருக்காங்க. நீ மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்க. ஆனால் ஒருபோதும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்வமே. இறக்கப்படுபவர்களும் அப்பாவிகளும் நல்ல குணம் கொண்டவர்களும் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கை நிலை நிச்சயமாக உயரும். ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறுவதைப் போல தோன்றினாலும் வசதியோடு கூடிய வாழ்க்கையை வாழ்வது போல இருந்தாலும் கடைசி வரை அவங்களால சாதிக்க முடியாது. எந்த இடத்துல நீ உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்தில் உனக்கான ஜெயிப்பை காட்டு, உனக்கான இடத்தை உருவாக்கு. இந்த உலகத்திலேயே மிகவும் சுலபமானது மற்றவர்களை குறை சொல்வது தானே. அதே போல இந்த உலகத்திலே மிகவும் கடினமானது தன் குறையை தானே உணர்ந்து கொள்வதுதான். விதியின் பயன் உனக்கு கிடைக்கலையே நினைக்காத. நீ செய்த முயற்சியின் பலன் கட்டாயமாக உனக்கு கிடைக்கும். ஓ நிலைமைக்கு மேலே நீ நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வரப்போகிறாய். அளவுக்கு மேல் ஆசைப்பட்டு எதையும் அடைய யோசிக்க வேண்டாம். உனக்கானது எல்லாவற்றையும் சிறப்பாய் நான் அமைத்து தரத்தான் போகிறேன். உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களை நினச்சி பயந்து அவங்க கண்ணு முன்னால் ஒளிஞ்சு போகாதே என் செல்வமே. உன்னை யாராவது திட்டினாலோ குறை சொன்னாலோ அல்லது உன்னை ஏவலனமாக அவமரியாதை செய்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பேசினாலே அவங்க மூஞ்ச பார்க்கறதுக்காக நீ தயங்கவும் வேண்டாம். அவங்க கண்ணு முன்னால் நீ மறைஞ்சு போகவும் வேண்டாம். அவர்களை தைரியமாக எதிர்கொண்டு வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோடு வெளியே வா. அப்போதுதான் நீ உன் வாழ்க்கையை ஜெயித்தது போல ஆகும். சர்க்கரை போல இருக்காதே என் செல்வமே. சர்க்கரை போல இனிப்பா இருந்தினா எல்லாரும் உன்னை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உப்பை போல இரு. ஏன்னா உப்பு ஒரு அளவுக்கு மேலே பயன்படுத்த முடியாது தானே. அதனால் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் சரியாக இரு. அளவாக பேசு, நிதானமாக செயல்படு. உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாய் வரும் வார்த்தைகளில்தான் அர்த்தமும் உண்மையும் உறுதியும் அதிகமாக இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ உறுதியாக இரு. எல்லாவற்றையும் சுலபமாய் எடுத்துக்கொள்ளும் தன்மை உனக்குள்ளே இருந்தாலே எல்லா பிரச்சனைகளையும் கூட நீ சுலபமாய் எதிர்கொண்டு கடந்து வந்து விடுவாய் என் செல்வமே. எப்போ எந்த விஷயத்தை எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை அதை மனசுக்குள்ளே யோசனை செஞ்சுட்டு செய்ய ஆரம்பி. ஏன்னா செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு ஐயோ தவறு செஞ்சிட்டோமேன்னு நீ யோசித்து வருத்தப்படக்கூடாதல்லவா. நீ உன் வாழ்க்கையில் அடையக்கூடிய இன்பம் மட்டுமல்ல துன்பமும் கூட நான் உனக்கு தந்த பரிசுதான்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மிகவும் அழகானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் செய்வேன்.